அடுத்து கலெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு புது சிம்பிள் நம்ம பார்க்கலாம். ஏன்னா மொத்தமா நம்ம பைத்தான்ல அடுத்து நம்ம பார்க்க போறதே கலெக்ஷன்ஸ்னு ஒண்ணு பார்ப்போம், இஃப் அண்ட் எல்ஸ்னு ஒண்ணு பார்ப்போம், லூப் அப்படின்னு ஒண்ணு பார்ப்போம், நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஒண்ணு பார்ப்போம். இது 4 பார்த்தாலே we are more than enough. இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல கலெக்ஷன்ஸ் அண்ட் லூப், அடுத்த கிளாஸ்ல இஃப் அண்ட் எல்ஸ் கலெக்ஷன் அண்ட் இஃப் அண்ட் எல்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு கிளாஸ்ல லூப் ஃபங்க்ஷன் அடுத்த கிளாஸ்ல பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம AWS DevOps அதை பத்தி நம்ம பேச ஆரம்பிப்போம். So any doubt so far? சார் இப்போ டிஃபால்ட்டாவே பெப்பைட் வந்து ஆன்ல தான் இருக்கும். ஆன்ல தான் இருக்குமான்னு கேட்டிங்களா? இல்லைங்க, பெப்பைட் ஒரு ஃபீச்சர் எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஓகே, ஃபீச்சரே கிடையாது. இது என்னன்னா பைத்தான் இப்படி அசெக்ட் பண்ணிக்கும். பெப்பைட்ன்றது ஒரு நம்ம இப்ப ஹேண்ட் ரைட்டிங் எப்படி நம்ம இப்படி எழுதணும்னு சொல்றாங்க, அந்த மாதிரி நீங்க கோட் எப்படி எழுதணும்ன்ற ஒரு வழிமுறை. நீங்க அப்படி எழுதுறனாலும் தப்பு கிடையாது. ஒரு கோட் வில் ஒர்க் பர்ஃபெக்ட்லி ஃபைன். இது என்னன்னா ஜஸ்ட் ஒரு ஃபீச்சர். நீங்க ஃபீச்சர்னு சொல்ல முடியாது, ஒரு புக், ரூல் புக் மாதிரி. பைத்தான் நீங்க இப்படி பைத்தான்ன்ற கோட் படிக்கிறீங்களா, பைத்தான் படிச்சு முடிச்சு இந்த ரூல் புக்கை படிச்சுக்கோங்க. ஏன்னா நடுவுல இப்ப நம்ம இப்படி ஒரு கேப் விடணும். இங்க நான் கேப் விட மாட்டேன், நான் இங்க கேப் விட்டுருக்கேன். ஏன்னா இங்க பாருங்களேன், 10 is equal to 10 இங்க முன்னாடி கேப் இருக்கு. ஏன்னா இங்க ஒரே ஒரு சிம்பிள் தான். ஆனா இங்க நான் மல்டிபிள் சிம்பிள்ஸ் வரும்போது நான் அந்த கேப்பை நான் எடுத்துடுறேன். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஜஸ்ட் இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். நீங்க இங்க கேப் இப்படி விட்டு நீங்க ரன் பண்ணாலும் கோட் வில் ஒர்க் பர்ஃபெக்ட்லி ஃபைன். எந்த எரரும் வரப்போறது இல்லை கோடிங்ல. அண்ட் பைத்தான்ல பெப்பைட்ன்றது ஒரு கான்செப்ட். அது அப்படிதான் ரன்னிங் ஆயிட்டு இருக்குமா, செக் பண்ணிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் செக் எல்லாம் பண்ணாதுங்க. நீங்க அவங்க அடிக்கிறத பொறுத்து நீங்க தான் தனியா அந்த கைட்லைன்ஸை படிச்சு பார்த்து அதை ஃபாலோ பண்ணி நீங்க அடிச்சுக்கணும். தட்ஸ் இட். ஓகே. அருண் பிரசாத், நோ we don't have ternary operator, யூனரி ஆபரேட்டர் எதுவுமே கிடையாதுங்க அருண் பிரசாத். நீங்க மத்த லாங்குவேஜ் படிச்சிருப்பீங்க, பைத்தான்ல நம்ம இருக்கிற சிம்பிள்ஸ் நம்ம பார்த்துக்கோம். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கலெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம பார்க்கலாம். இது இங்க இருந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான செக்மெண்ட் ஸ்டார்ட். ஏன்னா இதோட நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா பேசிக்ஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம அடுத்த லெவலுக்கு போறோம், இன்டர்மீடியட் லெவல்ல. அப்போ பைத்தான்ல நம்ம பார்த்த டாபிக்ஸோட பேசிக்ஸ்ன்றது ஓவர். So next what we have is we are going to see நமக்கு intermediate concepts. Let's see what is a collection is. Okay, so collection என்னன்னா அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா மல்டிபிள் டேட்டாவா ஒன்னு சேர்த்து வைக்கிறதுக்காக நம்ம கலெக்ஷன் அப்படின்னு பயன்படுத்தலாம் அப்படின்னு. அது என்னங்க மல்டிபிள் டேட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் சே, இப்ப நான் ஒரு 5 நம்பரை ஸ்டோர் பண்ணி வைங்கன்னு நான் சொல்றேன். 1 2 3 4 5. நீங்க என்ன பண்ணுவீங்க, இது வரைக்கும் படிச்சதை வச்சு ஏல 1, பில 2, சில 3, டில 4, ஈல 5 இப்படி நீங்க ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. ஸோ இப்படி நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்றது இட்ஸ் டிஃபிகல்ட். ஸோ அப்போ திடீர்னு 3 எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஏவா பியா சியான்ற ஒரு டவுட் வருது. அப்ப நான் இதே மல்டிபிள் டேட்டா ஸ்டோர் பண்ணணும்னா மல்டிபிள் வேரியபிள் என்னால கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். என்ன சொல்யூஷன்னா, ஒரே வேரியபிள்குள்ளேயே நான் மல்டிபிள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வழி இருக்கா? இருக்கு. அதுதான் நம்ம கலெக்ஷன் அப்படின்ற பார்க்க போறோம். ஸோ கலெக்ஷன்ன்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன, the ability to store multiple values in a single variable. திருப்பி சொல்றேன், the ability to store multiple values in a single variable. நிறைய வேல்யூஸ், வேல்யூனா 10 20 50 40 அப்படின்ற வேல்யூஸை ஒரே வேரியபிளுக்குள்ள நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் கலெக்ஷன். ஆனா அதுல வெரைட்டிஸ் இருக்குங்க. என்னென்ன வெரைட்டிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு 3 வெரைட்டி இருக்கு. லிஸ்ட், டியூபிள், செட் அப்படின்னு சொல்லிட்டு we have 3 வெரைட்டிஸ். இந்த லிஸ்ட், டியூபிள், செட்ன்றது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இன்டர்வியூ கொஸ்டின். இவங்க 3த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. லிஸ்ட்டுக்கும் அரேக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அது நான் என்னன்றதை நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லிஸ்ட், டியூபிள், செட்ன்றது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ற எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ லிஸ்ட்னா ஸ்கொயர் பிராக்கெட்ஸ், டியூபிள்னா parenthesis, செட்னா கர்லி பிராக்கெட். ஸோ அங்கங்க இந்த நான் டாக்குமெண்டேஷன் எழுதியிருக்கேன். லிஸ்ட்னா ஸ்கொயர் பிராக்கெட், டியூபிள்னா parenthesis, செட்னா கர்லி பிராக்கெட். அந்த சிம்பிள் அந்த மீனிங் சொல்லி நான் சொல்றேன். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், இந்த நான் இப்படி நம்பர் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, இதை நான் என்ன பண்ணணும்னா லிஸ்டா, செட்டா, டியூப்லான்னு நான் சொல்லணும். அது நான் என்ன பண்றேன், இங்க ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டு, இங்க ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் கால்ட் அஸ் அ லிஸ்ட். நானே ஒரு மிஸ்டேக் கிடையாது, ஒர்க் ஆகும். இங்க ஸ்பேஸ்ன்றதை நான் கொடுத்துக்கிறேன். ஆனா இதுதான் நமக்கு பெப்பைட் கைட்லைன்ஸ் படி ஒரு கமாக்கு அப்புறம் ஸ்பேஸே இல்லாம ரன் பண்ணாலும் இட் வில் ஒர்க் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஸோ இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன்,
எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஸோ பிரிண்ட் ஏன்னு கொடுத்தா இப்படி ஒரு லிஸ்ட்ன்றது அவுட்புட்ல வருது. அப்போ ஒரு ஏக்குள்ள இப்படி மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கு. இப்போ இதுவே ஏ கமா நான் டைப் ஆஃப் ஏன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். டைப்னா என்னன்னா இது என்ன டேட்டா டைப் அப்படின்னு நம்ம செக் பண்றதுக்கு. இப்போ நான் ரன் பண்ணா எனக்கு லிஸ்ட் அப்படின்றத சேர்த்து வருது. அப்ப நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு 5 டேட்டா பார்த்தோம் பாத்தீங்களா. இனிமே வாட் ஆர் த டேட்டா டைப்ஸ் யூ நோ இன் பைத்தான் அப்படின்னு கேட்டா இன்டீஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், காம்ப்ளெக்ஸ், பூலியன், லிஸ்ட், டியூபிள், செட். இனிமே இதையும் சேர்த்து நீங்க சொல்லணும். பிகாஸ் திஸ் இஸ் ஆல்சோ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் ஒன்லி. அப்ப இதுவும் நமக்கு இந்த லிஸ்ட், டியூபிள், செட்டுமே டேட்டா டைப் தான். ஆனா இது கலெக்ஷன்ஸ் அப்படின்ற கேட்டகரி அடியில வரும். பட் தேர் ஆல்சோ டேட்டா டைப்ஸ். அப்ப நான் டைப் நான் செக் சொன்னேன்னா எனக்கு லிஸ்ட்னு வருது. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஸ்கொயர் பிராக்கெட் தூக்கிட்டு பேராந்தசிஸ் போடுறோம். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் சேஞ்ச். ஸ்கொயர் பிராக்கெட் எடுத்துட்டு பேராந்தசிஸ்னு போட்டு இப்ப இதே கூட நான் ரன் பண்ணா அவுட்புட் பாருங்களேன். நான் சேவ் பண்ணலையா, சாரி, சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். ஸோ சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்ணும்போது சேவ் ஆகுமே. ஸோ நமக்கு நான் இப்ப ரன் பண்ண உடனே எனக்கு என்ன வருதுன்னா, இப்ப அந்த கர்லி பிராக்கெட், இந்த பேராந்தசிஸ் கர்லி பிராக்கெட், சாரி, ஸ்கொயர் பிராக்கெட்ன்றது பேராந்தசிஸா மாறி இப்ப எனக்கு அது டியூபிள் அப்படின்ற அவுட்புட் வருது. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மாத்தின உடனே எனக்கு அதோட ஒர்க்கிங் பிரின்சிபலும் மாறிடுச்சு. திருப்பி நான் என்ன பண்றேன், இதை தூக்கிட்டு கர்லி பிராக்கெட் ஆட் பண்றேன். இப்படி கர்லி பிராக்கெட் ஆட் பண்ண உடனே இப்ப எனக்கு 3வது ஒரு அவுட்புட் வரும். அந்த லிஸ்ட்னா என்ன, டியூபிள்னா என்ன, செட்னா என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இப்ப லேர்ன் பண்ணலாம். ஸோ லேர்ன்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 செகண்ட் கைஸ், சாரி. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இப்போ ஸோ நமக்கு செட்னா என்ன, டியூபிள்னா என்ன, லிஸ்ட்னா என்ன. பிகாஸ் நம்ம இப்படி ஸ்மால் சேஞ்ச் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா அதோட ஒர்க்கிங் பிரின்சிபலே மாறுது. இப்போ வாட் இஸ் த டிஃபரன்சஸ் பிட்வீன் தம், அது என்னன்றத நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்னா இந்த லிஸ்ட்னா என்ன அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணலாம். சாரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த லிஸ்ட்னா என்ன அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணுவோம். இந்த லிஸ்ட்ன்றதுக்கு மீனிங் என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா நம்மளுக்கு ஒரு ஃபேமஸ் இன்டர்வியூ கொஸ்டின் வரும், பைத்தான்னு கேட்கறாங்கன்னா என்ன கொஸ்டின்னா அரே. ஸோ வாட் இஸ் அன் அரே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அரேன்றது என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப்ஸ். இது அரேன்றது எங்க இருக்குன்னா நம்ம கோடிங்லேயே கிடையாது, நம்ம பைத்தான்லயே கிடையாது. ஆனா C++, ஜாவான்னு சொல்லிட்டு மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல அரேன்றது இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா இப்ப அந்த அரேனா என்ன அப்படின்றத நம்ம ஜஸ்ட் லேர்ன் மட்டும் பண்ணிக்கிறோம். லேர்ன் என்னன்னா, ஸோ அது அரேனா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற கான்செப்ட் மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ரைட். ஸோ அப்ப நம்மளுக்கு லிஸ்ட்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப், அரேனா கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப். அது என்னங்க சிமிலர் டேட்டா டைப்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க இப்ப நான் என்ன பண்றேன், திருப்பி நான் லிஸ்டா மாத்திடுறேன். லிஸ்டா மாத்தி நான் கூட ரன் பண்ணனா எனக்கு இப்ப இந்த மாதிரி லிஸ்ட் வருது. இப்ப இதுல எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டீஜர்ஸ். இப்ப என்னோட பைத்தான்ல நான் என்ன பண்றேன்னா இந்த 2க்கு பதிலா நான் 2.44, 3க்கு பதிலா ஒரு ஹலோ அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கு, இந்த 5க்கு பதிலா நான் என்ன பண்றேன் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு பூலியன் டேட்டா டைப் நான் இன்க்ளூட் பண்றேன். இப்ப போட்டு நான் ரன் பண்ணா எனக்கு ஒர்க் ஆகும். மீனிங் இன் பைத்தான் நீங்க என்ன டேட்டா டைப் பண்ணா நீங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி உங்க லிஸ்ட்டுக்குள்ள எழுதிக்கலாம். இது இன்டீஜர் தான் இருக்கணும், ஃப்ளோட் தான் இருக்கணும்ன்ற கட்டாயம் கிடையாது. ஆனா அரே அப்படின்ற ஜாவா, C++ல இருக்கிற கான்செப்ட்ல நமக்கு ஒரு கட்டாயம் இருக்கு. என்னன்னா நீங்க சிமிலர் டேட்டா டைப் மட்டும் தான் நீங்க செட் பண்ண முடியும். சிமிலர்னா மீனிங் உள்ள இன்டீஜர் இருந்தா வெறும் இன்டீஜர் தான், ஃப்ளோட் இருந்தா வெறும் ஃப்ளோட் தான் அலவுட். அந்த ஃப்ளோட்டுக்கு நடுவுல இன்டீஜர்லாம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா எரர் அடிக்கும், அது ஒத்துக்காது. ஒன்லி இன்டீஜர் கொடுங்க இல்ல ஒன்லி ஃப்ளோட் கொடுங்கன்றதான் அது நமக்கு செட் பண்ணும். ரைட். அப்ப இந்த பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லிஸ்ட் இஸ் a collection of data type, அரே இஸ் a collection of similar data type அப்படின்றத நம்ம அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் இதுதான் நம்மளோட லிஸ்ட்டுக்கும் அரேக்குமான டிஃபரன்ஸ். இப்ப என்ன பண்ணிருக்கேன், நான் சக்சஸ்ஃபுல்லா ஒரு லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப நம்ம இந்த லிஸ்ட்னா என்ன அப்படின்றத இன்டெப்தா பார்ப்போம். இன்டெப்த்னா லிஸ்ட்னாலே உங்க மைண்டுக்கு 3 விஷயம் ஞாபகம் வரணுங்க. வாட் ஆர் த 3 திங்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லிஸ்ட் இஸ் a collection which is ordered. ஆர்டர்னா என்னன்னா நம்மளுக்கு ஆர்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கணுமா. அப்ப அந்த முதல் பாயிண்ட் ஆர்டர்னா என்ன அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணுவோமே. நீங்க ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றீங்கன்னா பைத்தான் என்ன பண்ணும்னா உங்க லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கும், ஒரு நம்பரிங் கொடுக்கும். என்ன நம்பர்னா இதுக்கு 0, இதுக்கு 1, இதுக்கு 2, இதுக்கு 3, இதுக்கு 4 அண்ட் இதுக்கு 5. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இருக்கனால இண்டெக்ஸஸ், ப்ளூரல் ஃபார்ம்ல இண்டெக்ஸஸ். அப்ப மீனிங் நீங்க ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றீங்களா, ஆட்டோமேட்டிக்கா பைத்தான் என்ன பண்ணும்னா உள்ள இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கும் அப்படி இப்படி இது நம்பரிங் இப்படி கொடுத்துரும். இது ஆட்டோமேட்டிக்கா பைத்தானே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் பிரிண்ட் ஏன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிரிண்ட் ஏன்னு கொடுத்தா எனக்கு மொத்தமா என்னோட லிஸ்ட் வருது.
ஆனா இப்ப இந்த லிஸ்ட்ல எனக்கு ஸ்பெசிஃபிக்கா எனக்கு ஃபால்ஸ்ன்றது மட்டும் வேணும் அப்படின்னா என்னன்னா, இந்த ஏ பக்கத்துல நான் என்ன பண்ணேன், ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துட்டு அந்த இண்டெக்ஸ் அதை நான் கொடுப்பேன், which is 4. இப்ப நான் அந்த கோடை ரன் பண்ணனா எனக்கு வெறும் ஃபால்ஸ்ன்ற அவுட்புட் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகும், மீதி எனக்கு எதுவுமே வரலை. நீங்க இந்த கமெண்டே இல்லைனாலும் இந்த கோடு ஒர்க் ஆகும். பாருங்க, இந்த கமெண்டே நான் erase பண்ணிடுறேன். நான் திருப்பி நான் 4ன்னு கொடுத்தேன்னா எனக்கு ஃபால்ஸ்ன்னு வருது. இப்ப நான் 2ன்னு கொடுத்தேன்னா ஒர்க் ஆகும். இது 0, இது 1, இது 2. அப்ப எனக்கு ஹலோன்ற அவுட்புட் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகும். சாரி, நான் அதை சேவ் பண்ணிடுறேன். ஏன் சேவ் ஆக மாட்டேங்குது? சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். ஏன்னா ஒரு வாட்டி நீங்க கோடை சேஞ்ச் பண்ண அப்புறம் கண்ட்ரோல் எஸ்ன்னு கொடுங்க, சேவ் ஆகும். பிகாஸ் 1 செகண்ட். ஸோ இதை நான் 3ன்னு சேஞ்ச் பண்றேன். சாரி, 4ன்னு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு டைரக்டா ரன் பண்ணா எஸ் சேவ் ஆக மாட்டேங்குது. ஸோ இது ரீசெண்டா விசுவல் ஸ்டுடியோ கோட்ல சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விசுவல் ஸ்டுடியோ கோட் என்ன பண்ணும்னா ஒரு வாட்டி நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதை சேவ் பண்ணி நமக்கு ரன் பண்ணும். ஆனா இப்போ நம்ம தான் மேனுவலா சேவ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சேஞ்ச் பண்ண அப்புறம் இங்க இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சேவ்னு கொடுக்குறேன். சேவ்னா கண்ட்ரோல் எஸ்ன்னு கொடுத்தேன்னா சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஏதாவது சேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், சேஞ்ச் பண்ணோன்னா இப்படி சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு காமிக்குது. அண்ட் நம்மளுக்கு இப்படி ஒரு எல்லோ கலர், ஒரு ரெட், ஒரு பிளாக் கலர்ல ஒரு சர்க்கிள் வரும். அப்படின்னா சேஞ்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மாறி இருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம கண்ட்ரோல் எஸ்ன்னு கொடுத்தா அது போயிடும். இப்போ போயிடுச்சு. இப்போ நான் ரன் பண்ணா எனக்கு ஒர்க் ஆகுது. அப்போ ஒரு வாட்டி நீங்க கோடை முடிச்ச அப்புறம் சேவ் பண்ணுங்க. இப்படி போய் ஃபைலு சேவ்னு கொடுக்கறதெல்லாம் கடுப்பு. கண்ட்ரோல் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். ஸோ நான் இப்போ நான் A0 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு அவுட்புட்ல அந்த இண்டெக்ஸ்ன்ற லைனே இல்லைனாலும் A0 எனக்கு என்ன இருக்குன்னா எனக்கு 1ன்ற டேட்டா இருக்கு. அப்ப அந்த 0ன்ற இண்டெக்ஸ்ல 1 இருக்கனால ஐ வில் பி கெட்டிங் an output of 1. அப்ப இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இண்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இண்டெக்ஸ் என்னன்னா when you create a variable, when you create a list, ஆட்டோமேட்டிக்கா அந்த லிஸ்ட்ல என்ன ஆகும்னா இந்த இண்டெக்ஸஸ்ன்றது பைத்தானே என்ன பண்ணா கிரியேட் பண்ணும். இது ஒரு கமெண்ட்டுங்க. கமெண்ட்ன்றது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த கமெண்ட்டை கொடுத்துருக்கேன். இதான் என்னோட முதல் பாயிண்ட், which is ordered. அப்பனா நம்ம லிஸ்ட் எல்லாமே ஒரு ஆர்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா 0, 1, 2, 3ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர்ல இருக்கு பாத்தீங்களா. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், which is ordered. ரெண்டாவது பாயிண்ட், ஸோ லிஸ்ட் இஸ் a collection which is changeable. அப்படின்னா மீனிங் எப்ப வேணா நீங்க லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூஸை நீங்க என்ன பண்ணலாம்னா மாடிஃபை பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப அது எப்படி மாடிஃபை ஆர் சேஞ்ச் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் சே, இப்போ நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வாட் ஐ வில் டு, ஐ வில் சே A of 2. ஸோ 2ன்னு என்னன்னா ஹலோ. A of 2 இந்த ஹலோ எனக்கு பிடிக்கல, நான் என்னவா மாத்திரம் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் இந்த A of 2ல ஹலோவை என்னவா மாத்திரேன்னா ஆப்பிள் இல்ல வேற ஏதாவது ஒரு நம்பர், ஸோ 77.22 இப்படி எனக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி மாத்திட்டு நான் பிரிண்ட் ஏன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவுட்புட்ல எனக்கு இந்த ஹெலோன்ற வார்த்தை மட்டும் 77.22 மாறி எனக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகும். சியர் ஹெலோன்றது டெலீட் ஆயிட்டு 77.22 வந்துருச்சு. நீங்க இங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஸோ என்ன வேல்யூ வேணா கொடுக்கலாம். நீங்க என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இந்த வேல்யூ ரீப்ளேஸ் ஆகுது. அது எப்படி அது ரீப்ளேஸ் ஆகுதுன்னா நீங்க 2ன்னு கொடுத்துருக்கீங்க, ஏல 2வது இண்டெக்ஸ்ல ஹெலோவை தூக்கிட்டு இதை போட்டுரு. அதுதான் இந்த லைனுக்கு மீனிங். அப்ப மீனிங் சேஞ்சபிள். எப்ப வேணா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உள்ள இருக்கிற வேல்யூஸை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 செகண்ட் கைஸ். ஓகே, ஸோ எப்போ வேணாலும் உள்ள இருக்கிற வேல்யூஸை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். a simple example of changeable. அண்ட் இதுவே ஃபைனலா நம்மளுக்கு லிஸ்ட்ல 3வது பாயிண்ட் இருக்கு, which is called as it allows duplicate members. இப்போ duplicate membersன்றதுக்கு மீனிங் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் let us say I'll add 6, என்ன பண்றேன் 1 1 1 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா டூப்ளிகேட் மெம்பர்ஸ் நான் ஆட் பண்றேன். நான் டூப்ளிகேட் மெம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டு if I run this code, ஸோ இப்போ நான் ரன் பண்ணனா எனக்கு 1 1 1 1ன்னு சொல்லிட்டு I'm getting it in my output screen. So this is an example of நம்மளுக்கு duplicate members. அப்போ இது என்ன பண்ணணும்னா allows duplicate members. ஓகே, அப்போ லிஸ்ட்னோட நம்மளுக்கு என்னன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் வருது. ஸோ என்னென்ன 3 பாயிண்ட்ஸ்னா, ஃபர்ஸ்ட் லிஸ்ட் இஸ் ஆர்டர்ட். ரெண்டாவது லிஸ்ட்டை நீங்க எப்போ வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். மூணாவது லிஸ்ட் வந்து டூப்ளிகேட் மெம்பர்ஸ் அலோவ் பண்ணும். டூப்ளிகேட்னா இங்க ஆல்ரெடி 1 இருக்கு, திருப்பி 1 1 1 எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் பாத்தீங்களா. நீங்க எவ்வளவு டூப்ளிகேட் மெம்பர்ஸ் வேணா கொடுத்துக்கலாம். ஸோ இட் அலோவ்ஸ் டூப்ளிகேட் மெம்பர்ஸ். அண்ட் ஃபைனலா லிஸ்டோட சிம்பிள் என்னன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். இப்ப நான் உங்களுக்கு என்ன டீச் பண்ணிருக்கேன்னா லிஸ்ட்னா என்ன, ஹவு லிஸ்ட் ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு இன்ட்ரோடக்ஷன் லெவல்ல மட்டும் தான் நான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ லிஸ்டோட மீனிங் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல். ஆனா ஆக்சுவலா லிஸ்ட் மட்டுமே நான் ஒரு 1 ஹவருக்கு நான் கிளாஸ் எடுக்கலாம். ஏன்னா அந்த லிஸ்ட்ல நீங்க இன்சர்ஷனு, டெலிஷனு, ரீஅரேஞ்ச்மெண்ட், நீங்க இப்ப கேக்குறீங்க எனக்கு இந்த நடுவுல ஏதாவது இன்சர்ட் பண்ணணும்,
ஸோ நான் ஏதாவது ஒரு வேல்யூ delete பண்ணணும், இதை நான் அசெண்டிங் ஆர்டர்ல டிசெண்டிங் ஆர்டர்ல மாற்ற முடியுமா, இந்த மாதிரிலாம் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. அப்ப இதெல்லாம் நம்ம சொல்லணும்ல. ஆக்சுவலா லிஸ்ட்னா அதுதான். ஸோ மெயினா ஃபுல் அண்ட் ஃபுல் லிஸ்ட்ல நீங்க அந்த ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணலாம். அப்ப அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்றது அப்படின்னு நீங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு அதுதான் இன்னைக்கு உங்களோட டாஸ்க். நான் என்ன வச்சிருக்கேன்னா, உங்களுக்காக ஒரு ஃபைல்ஸ் நான் வச்சிருக்கேன். ஸோ என்ன ஃபைல்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ லெட் மீ ஓப்பன் தட் ஃபைல். டாக்குமெண்ட்ஸ் டெவாப்ஸ். நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஜிப் ஃபைல் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இந்த ஜிப் ஃபைல் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைத்தான் மெட்டீரியல்ஸ்.zip ஃபைல். இந்த ஜிப் ஃபைலுக்குள்ள உங்களுக்கு லிஸ்ட் ஃபங்க்ஷன், செட் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன், டியூபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வேர்ட் டாக்குமெண்ட் நிறைய இருக்கும். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றத, ஏன்னா நம்ம இப்ப லிஸ்ட்ன்றத பார்த்துட்டோம். லிஸ்ட்னா என்ன, ஸ்கொயர் பிராக்கெட், அதுக்கு அடுத்து என்னது, ஆர்டர்டு, சேஞ்சபிள், டூப்ளிகேட் மெம்பர்ஸ் அப்படின்லாம் பார்த்தாச்சு. பட் ஆனா ஆக்சுவலா லிஸ்ட்டை பத்தி நம்ம படிக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. அப்ப நீங்க அதெல்லாம் எங்க படிக்கலாம்னா, நான் எல்லாத்துக்குமே என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு கோடை எழுதி நான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு, ஸோ நான் இங்க என்னன்னா ஒரு 3 லைன்ஸ்க்கு நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு கோட் எழுதி வச்சிருக்கேன். நீங்க இந்த கோடை ரன் பண்ணீங்கன்னா அது லிஸ்ட்ல கடைசியில ஒரு வேல்யூவை ஆட் பண்ணும். அப்ப அதுக்கு அப்பெண்டு, இந்த மாதிரி நம்மளுக்கு இன்சர்ட் பண்றதுக்கு, டெலீட் பண்றதுக்கு, இப்படி எல்லாமே நம்மளுக்கு நிறைய கோட்ஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க, வெறும்னே இங்க இருக்கிற கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்க ரன் பண்ணி உங்களுக்கு வர அவுட்புட்டை இங்க நீங்க பேஸ்ட் பண்ணா போதும். நீங்க எந்த லைன் கோட் அடிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. வாட் யூ கோனா டு இஸ் யூ ஆர் கோனா காப்பி திஸ் கோட், உங்களோட விசுவல் ஸ்டுடியோ கோட்ல பேஸ்ட் பண்ணிட்டு ரன்னு கொடுத்தா அவுட்புட் வரும். அது எப்படி அந்த அவுட்புட் வந்துச்சுன்ற கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா மட்டும் போதும். பண்ணிட்டு வர அவுட்புட்டை இங்க நீங்க ஃபில் பண்ணிட்டு திருப்பி எனக்கு சப்மிட் பேக் பண்ணா டன். ஸோ இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். இது வெறும் லிஸ்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, ஸ்ட்ரிங்குக்கு இருக்கு, டியூப்பிளுக்கு இருக்கு, செட்டுக்கு இருக்கு. அப்ப நம்ம இந்த 4 ஃபைலுமே என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த நான் யூஸ் பண்ற பிபிடி ஃபைல நான் இங்க அட்டாச் பண்ணிருக்கேன். இது ரெண்டுமே நம்ம அடுத்த கிளாஸ் பத்தி பேசலாம். இது நமக்கு ஏடபிள்யூஎஸ்ல நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு, கீபேட் கிரியேட் பண்றதுக்கான கோடிங் எல்லாமே இதுல இருக்கும். அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பேசுவோம். இப்போ நம்மளுக்கு இதுல என்ன இருக்குன்னா, லிஸ்ட் ஃபங்க்ஷன், செட் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிங், டியூபிள், அதுன்ற நீங்க இந்த மாடிஃபிகேஷன், இன்சர்ஷன், டெலிஷன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஃபங்க்ஷன்ஸ்ன்றது இங்க அவைலபிளாக இருக்கு. இதுதான் உங்களோட டாஸ்க், இன்னைக்கான டாஸ்க். விச் இஸ் நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்ச உடனே நீங்க இதுதான் என்ன பண்ண போறீங்கன்னா, ஸோ அந்த கார்த்திக் கிட்ட இருந்து இல்ல என்னோட பேட்ச்ல இருக்கீங்கன்னா என்கிட்ட இருந்து இந்த ஃபைலை கெட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐல் பி சென்டிங் வித் ஜிப் ஃபைல். அதை நீங்க ஒரு மொபைல்ல ஜிப் ஃபைல், நீங்க ஜிப் எக்ஸ்ட்ராக்டர் இருந்துச்சுன்னா ஓகே, இல்ல நீங்க லேப்டாப்ல, விண்டோஸ் லேப்டாப்ல நீங்க அன்சிப் பண்ணிக்கலாம். அன்சிப் பண்ணிட்டு உள்ள இருக்கிற ஃபைல்ஸ் வச்சு நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ லெட் அஸ் சே பைத்தான்றது எனக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஐ ஃபீல் தட் பைத்தான் இஸ் லிட்டில் பிட் ஈஸியர். அப்ப நம்ம லேர்ன் பண்றதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? பிகாஸ் நான் டீச் பண்ற பைத்தான் என்னன்னா மேபி 30 to 40% அவ்வளவுதாங்க. ஸோ அதுதான் பைத்தான் நான் டீச் பண்றது. அதை தவிர நம்மளுக்கு ஒரு பெரிய கடலே இருக்கு. ஸோ அப்போ நீங்க ஒரு யூடியூப்ல நீங்க ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க, பைத்தான் பாக்குறீங்கனாலும் இந்த கோர்ஸ்ல எவ்வளவு நேரம் சொல்லி கொடுப்பாங்கன்னா, ஸோ தேல் பி டீச்சிங் யூ பைத்தான் ஃபார் அபவுட் 5 to 6, 7 hours அந்த லெவல்ல தான் இருக்கும். அப்ப நான் இப்போ ஒரு 4 hours கிட்ட நான் பைத்தான் 4 to 5 hours கிட்ட நம்ம படிக்கிறோம்னா அப்ப 30% தான் கவர் ஆயிருக்கு. அப்ப இதை தவிர நம்மளுக்கு இன்னும் ஒரு 60%க்கு இருக்கு. எனக்கே எவ்வளவு தெரியும்னு கேட்டா மொத்தமா பைத்தான் எனக்கு தெரிஞ்சதே 70 to 80% தான். இந்த சின்ன சின்ன டிப்ஸ், ட்ரிக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் யாருக்கும் தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா யாருக்குமே எந்த டூலுமே 100% தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியவே தெரியாது. ஏன்னா அதுல சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது யாருக்கா ஒருத்தருக்கு தெரியும், ஒருத்தருக்கு தெரியாது. அப்ப எல்லா டூல்லுமே நம்ம டெவாப்ஸ்ல சரி, எல்லா டூலுமே நம்ம என்ன பண்றோம்னா ஃபேமஸ்லி யூஸ் பண்ற கமாண்ட்ஸ், ஃபேமஸா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற முக்கியமான டாபிக்ஸ் தான் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் நானும் இப்போ உங்களுக்கு பைத்தான்ல அல்டிமேட்லி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் நான் டீச் பண்ணிடுறேன். டீச் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு இது ஒரு கிக் ஸ்டார்ட். நான் கஷ்டமான டாபிக் சொல்லி கொடுக்க வேண்டிய எல்லாமே டாபிக்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்ன பண்ணலாம், அடுத்து எக்ஸ்ட்ராவா மேல ஃபர்தர் ஆன் படிக்கலாம். அது எப்படி ஃபர்தர் ஆன் படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு 2 ஆப் இருக்குங்க. சாரி, ஒன்னு ஆப், இன்னொன்னு ப்ராக்டிஸ் பண்றது. லெட் அஸ் சே தேர் இஸ் an app called as Mimo. ஸோ இப்போ நம்ம மீமோன்னு நான் சர்ச் பண்ணேன்னா, ஒன் செகண்ட். ஸோ இப்போ நான் மீமோன்னு சர்ச் பண்ணா எனக்கு இப்படி ஒரு ஆப் கிடைக்கும். இது ஒரு ஆப். இந்த ஆப்ன்றது பிளே ஸ்டோர்லயும் உங்களோட ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலயுமே இருக்கு. ஸோ இந்த ஆப்ன்றது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இந்த ஆப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க உங்க போன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபார் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. டவுன்லோட் பண்ணிக்கிட்ட உடனே அது உங்களுக்கு என்ன கேட்கும்னா, நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல பிகினியரா, இல்ல ஸ்டூடெண்டா, அந்த மாதிரி கேட்கும். ஸோ ஆல்வேஸ் சே தட் யூ ஹேவ் நோ ஐடியா, எனக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது, நான் கம்ப்ளீட்லி ஸ்டூடெண்ட், நான் இப்பதான் முதல்ல பைத்தான் படிக்கிறேன். உள்ள உங்களுக்கு எக்ஸ்பெக்ட், அப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்லாம் கேட்கும். மீனிங் பிகினியர்ல இருக்கீங்களா, இன்டர்மீடியட்ல இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்கும். ஸோ எல்லாமே எனக்கு லோ லெவலே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆப் நம்மளுக்கு என்னன்னா ஒரு டெய்லி 15 to 10 minutes நமக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ண சொல்லும்.
எவ்ரிடே நீங்களே ஒரு செட் பண்ணிக்கலாம் கிளாக் மாதிரி. ஸோ ஈவினிங் நான் 9:30க்கு நான் தூங்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நான் பைத்தான்ல இப்படி குட்டியா ஒரு டாபிக் நான் லேர்ன் பண்ணிட்டு நான் ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 மினிட்ஸ்க்குள்ள அது என்ன பண்ணும்னா ஒரு டாபிக்கை உங்களுக்கு டீச்சும் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸும் கேட்கும். அப்ப நம்ம பைத்தான புதுசாவும் கத்துக்குவீங்க, அந்த டீச் பண்ண டாபிக்ல இருந்து அது கொஸ்டின்ஸும் கேட்கும். அப்ப திஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்சைட்ஸ் டு லேர்ன் பைத்தான் மட்டும் இல்லைங்க. ஸோ தெர் ஆர் என் நம்பர் ஆஃப் மெஷின் லேர்னிங் முதற்கொண்டு ஸோ ஜிட்ல இருந்து எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு. ஸோ அதை வச்சு நீங்க லேர்ன் பண்ணீங்க. ஒன் ஆஃப் த டாப் யூஸ்டு வெப்சைட்ஸ். ஸோ இது ரொம்ப டாப் யூஸ்ட் ஆப். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அண்ட் பட் ஆனால் நீங்க மெஷின் லேர்னிங் அந்த மாதிரி போகும்போது தான் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் பைத்தான் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நம்ம அதுதான் மெயின். ஸோ நீங்க இதுல என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் இப்படிதான் ஒரு கேள்வி கேட்கும், ஒரு கோடை காமிச்சிட்டு நடுவில் இந்த லைன்ல என்ன வரும் அப்படின்னு சொல்லி சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி நீங்க ஏதாவது கிளிக் பண்ணீங்கன்னா அது அங்க போய் செட்டில் ஆயிட்டு ஓகே கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு வில் பி கெட்டிங் த அவுட்புட். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் டு லேர்ன் அவர் ஆப் டு லேர்ன் பைத்தான். நான் லேர்ன் பண்றது ஓகே. இப்போ நான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நம்ம தியரிட்டிக்கல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ன்றது கம்மி தாங்க. ஸோ தியரிட்டிக்கல்னா என்னன்னா ஸோ நம்ம ஈஸியா நம்ம படிக்கிறதுக்காக ஸோ வி ஹேவ் வெரி ஃபியூ. நம்ம இந்த கிளாஸ்ல இருக்கிறத நீங்க படிச்சுட்டு போனீங்கனாலே நீங்க பைத்தான் இன்டர்வியூ நீங்க தியரிட்டிக்கலா நீங்க பேசிடலாம். ஸோ ஏன்னா இதுக்கு மேல அவங்க எதுவும் கேட்க முடியாது. அப்படி கேட்கறது நீங்க செல்ஃப் லேர்னிங் பண்றதும் இட்ஸ் ஹார்ட். ஸோ அப்ப நான் தியரிட்டிக்கலா நான் சொல்றதுலாம் அப்ப நம்ம இந்த கிளாஸ்ல வரப்போறது தான் அவங்க கொஸ்டின்ஸா கேட்க போறாங்க. ஆனா ப்ராக்டிக்கலா சில கோட் அடிக்க சொல்லுவாங்க. அந்த ப்ராக்டிக்கல் கோடிங்லாம் இருக்கு, சின்ன சின்ன சிம்பிள் கோட்ஸ் எல்லாம். அதெல்லாம் எங்க போய் லேர்ன் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர் இஸ் a வெப்சைட் கால்ட் as W3 Resource. ஸோ W3 Resource ஒன்று இருக்குங்க. ஸ்கூல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது ரீசோர்ஸ். ஒன் செகண்ட், தப்பான பேஜ்ல ஓப்பன் ஆகுது. ஸோ W3 Resource அப்படின்னு ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா பைத்தான் எக்ஸசைசஸ் அப்படின்ற லிங்க்ல உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல பைத்தான்ல பேசிக்ஸ் மட்டுமே 150 கொஸ்டின்ஸ். பேசிக்ஸ் பார்ட் 2ல ஒரு 140 கொஸ்டின்ஸ். பேசிக்ஸ் சிம்பிளா 2 லைன் 3 லைன் கிடைக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸ். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான லெவல்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்ப நான் லிஸ்ட்ன்ற டாபிக்கை நான் முடிச்சிட்டேன். அப்ப லிஸ்ட்ல மட்டுமே என்ன இருக்கு, 214 எக்ஸசைசஸ் இருக்கு. இது தவிர நமக்கு போக போக அட்வான்ஸ்டாலாம் இருக்குங்க. நமக்கு ரிகர்ஷன், சோர்ட்டிங் அல்காரிதம் அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதெல்லாம் வேணாம், நம்ம ஜஸ்ட் பேசிக்ஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்ப எவ்ரிடே நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க, சப்போஸ் உங்களுக்கு டெவலப்பிங் பண்றதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ யூ வாண்ட் டு பிகம் அ டெவலப்பர். பிகாஸ் என்ன மாதிரி பைத்தான் டெவலப்பர்லேயே நீங்க கிளவுட்ல ஒர்க் பண்ணலாம். ஸோ கிளவுட்லேயும் தேர் டெவலப்பர்ஸ். ஸோ நமக்கு கிளவுட்லேயே ஆட்டோமேட் பண்றதுக்காக பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அதுக்கு நம்ம பைத்தான்ற ஒரு லாங்குவேஜ் வேணும். அந்த இன்டர்வியூ கிளியர் பண்றதுக்கு நம்ம இந்த சொல்யூஷன் இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுதான் ஆகும். ஏன்னா இன்டர்வியூ கிளியர் பண்றதும் உள்ள வேலை போய் பார்க்கறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்ப டெவலப்பிங் படி அவங்க என்ன கேட்பாங்கன்னா சம்மந்தமே இல்லாத கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுவீங்க, ஆனா உள்ள ஒர்க் பண்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படிதான் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இப்ப என்ன பண்றோம்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ்க்கு. ஸோ ஒன் செகண்ட், ஜஸ்ட் a second guys, I'm getting a call. எஸ், ஓகே, சாரி ஃபார் தட். இப்போதான் கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் இன்டர்நெட் கனெக்ட் ஆயிடுச்சு, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, சார் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கால். ஓகே, ஸோ அதனால தான் பிக் பண்ணேன். பிகாஸ் இப்போ அட்டன் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட் கால் பண்றாங்க, ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ லெட்ஸ் கண்டினியூ அவர் கிளாஸ். நம்ம இப்போ நீங்க லேர்ன் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும்னா we have exercises along with solutions. அதுதாங்க இந்த வெப்சைட்ல பெஸ்ட். இப்போ மீனிங் நீங்க எத்தனையோ வெப்சைட்ஸ் இருக்கும், அந்த வெப்சைட்ஸ்லாம் நீங்க போய் ப்ராக்டிஸ் பண்றீங்க, லேர்ன் பண்றீங்கன்னா ஸோ அவங்க கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க, ஆன்சர் கொடுக்க வாங்க மாட்டாங்க. ஆன்சர்ன்றது பெர்ஃபெக்டா இருக்காது. அப்ப கொஸ்டினும் கொடுத்து ஆன்சரும் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்சைட். அண்ட் ஹானஸ்டா சொல்லணும்னா இன்டர்வியூ கொஸ்டின் ஒரு நீங்க டெவலப்பராகவே இருக்கீங்களா, ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ என்னவே இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வேற ஒரு கம்பெனி மூவ் ஆன் பண்றேன், இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்த லிஸ்ட்ல இருந்தா வரப்போகுது. அப்ப இங்க இதுதான் ஏதோ ஒரு கொஸ்டின்றது கேட்பாங்க. ஆனா இதுக்கு மேல நமக்கு பைத்தான்ல கிடையவே கிடையாது. அப்ப கண்டிப்பா இங்க இதுதான் கேட்கும்.
அண்ட் ஆல்மோஸ்ட் இங்க இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எடுத்துக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க டெவலப்பர் ஆகணும் அப்படின்றவங்களுக்காக மட்டும்தான். இது உங்களோட ஹோம்ஒர்க்கா பண்ண சொல்லவே கிடையாது. ஹோம்ஒர்க்கா பண்றது வேற. இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பர்சன்ஸ், இன்னும் நான் மேல லேர்ன் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள், யூ கேன் சூஸ் பைத்தன் அண்ட் யூ கேன் ஆல்சோ சூஸ் தீஸ் வெப்சைட்ஸ். ஜஸ்ட் ஒரு கிக் ஸ்டார்ட் மாதிரி தான் இந்த காம்ப்ளிமெண்டரி கிளாஸே. இதுதான். நீங்க பைத்தான்ல கோடெல்லாம் அடிக்க போறது கிடையாது. நீங்க ரெஸ்யூம்லயும் பைத்தான்ல ஒர்க் பண்ணிருக்கிற மாதிரி நீங்க ஆடும் பண்ண போறது கிடையாது. நாலேஜ் தான் போடவே போறீங்க. அப்போ ஆனா சில கம்பெனிஸ் அவங்க என்ன கேட்பாங்கன்னா பைத்தான்ல கேட்பாங்க. சில கம்பெனிஸ் என்ன பண்ணிருக்காங்க, இப்போ ஜஸ்ட் இப்போ லாக்டவுன் முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் காட் பிளேஸ்ட். அவங்கள 3 months கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கோர்ஸ் வாங்கி கொடுத்து 3 monthsல நீங்க பைத்தான் படிச்சு முடிச்சு பைத்தான் சர்டிபிகேஷன் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். தே ஆர் கிவிங் தெம் இஸ் சேலரி. ஸோ பேக்கேஜ் எல்லாம் முடிஞ்சு ஜாயினே பண்ணிட்டாங்க. ஆனா ஒர்க் பண்ணாம. ஸோ ஹி ஹஸ் 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 4 years AWS DevOpsல போட்டது. ஆனா DevOps AWS ஃபுல் அண்ட் ஃபுல் கேள்வி எல்லாம் கேட்டுட்டாங்க. பட் ஆனா பைத்தான்ன்ற வார்த்தையை இன்டர்வியூல பயன்படுத்தல. பட் ஆஃப்டர் ஜாயினிங் இன்டு தட் கம்பெனி, அவங்க கம்பெனில என்ன சொன்னாங்கன்னா, ஸோ நீங்க இப்ப நெக்ஸ்ட் பைத்தான் லேர்ன் பண்ண போறீங்க, ஏன்னா நாங்க ஃபுல்லா பைத்தான் யூஸ் பண்றோம். ஸோ அப்ப நீங்க AWS DevOpsல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, தட்ஸ் ஃபைன். ஸோ நாங்க பைத்தான் உங்களை ட்ரெயின் பண்ணிட்டு நாங்களே உங்களை அப்படியே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் பேயிங் ஹிம் அண்ட் தே ஆர் டெல்லிங் ஹிம் டு ஸ்டடி. ஸோ அந்த மாதிரியும் கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க, ரைட்? ஸோ அப்போ ஹையர் பண்ணிட்டு தே வில் ட்ரெயின். அப்போ எப்படியும் ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். பிகாஸ் இப்போ நம்ம AWS எப்படி டாப் மோஸ்டோ, பைத்தான் தான் இப்போதைக்கு ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் கோடிங் லாங்குவேஜஸ். அதனால தான் நம்ம DevOps ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பைத்தான் எப்படி அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம், ஒரு குவிக் ஸ்டார்ட் மாதிரி. ஸோ நீங்க ஒரு பேசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்க கான்ஃபிடென்ட்டா லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ இதே தெரிஞ்சிச்சு, அப்போ இதை பேஸ் பண்ணி தான் அடுத்து நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ நோ வாட் வில் டு இஸ் லெட் அஸ் கண்டினியூ வித் அவர் அப்கமிங் செக்மெண்ட்ஸ் வித் திஸ். இப்போ நம்ம லிஸ்ட் அப்படின்றத என்னன்னு பார்த்துருக்கோம். லிஸ்ட்னா ஆர்டர்டு, சேஞ்சபிள், அலோவ்ஸ் டூப்ளிகேட் மெம்பர்ஸ் அண்ட் நமக்கு இது ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல கிரியேட் பண்ணிருப்பாங்க. இப்ப லிஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம். இப்ப அந்த இதே மாதிரி டியூபிள்னு ஒன்று இருக்குங்க. அப்ப டியூபிள்னா என்ன அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ வாட் ஐ வில் டு இஸ் லெட் மீ காப்பி திஸ் எக்ஸாம்பிள். அப்படியே என்ன பண்றேன், இங்க நான் திருப்பி பேஸ்ட் பண்றேன். ஒரே ஒரு ஸ்மால் சேஞ்ச் மட்டும் தான் பண்ண போறேன். என்ன சேஞ்ச்னா, இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை தூக்கிட்டு நான் அதை சிம்பிளை மட்டும் நான் என்ன பண்ண போறேன், டியூபிள்னு மாத்த போறேன். So instead of list, I'll put it as a tuple. இங்க என்ன பண்றேன், I'll remove this. எதையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை தூக்கிட்டு ஒரு பேராந்தசிஸ், இங்கேயும் ஸ்கொயர் பிராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பேராந்தசிஸ். ஸோ இப்படி நம்ம கொடுத்த உடனே, ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும்னா இது டியூபிள்னு மாறிடும். இந்த 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 லைன் என்ன பண்ணிடுறேன், நான் கமெண்ட்ல போட்டுறேன். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ரன் திஸ் கோட் அண்ட் லெட்ஸ் see what happens. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ டியூபிள் இஸ் கிரியேட்டட் பை யூசிங் parenthesis. அப்ப நமக்கு இங்க டியூபிள்னு வந்துருச்சு. அப்படியே சைட் பை சைட்ல எனக்கு அலோவ்ஸ் டூப்ளிகேட் மெம்பர்ஸ்ன்றது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. பாருங்க 1111 எல்லாமே எனக்கு 1111 அவுட்புட்ல வந்திருக்கு. அப்ப டியூபிள் ஆல்சோ சப்போர்ட்ஸ் டூப்ளிகேட் மெம்பர்ஸ். ரெண்டாவது பாயிண்ட், இப்போ நான் என்ன பண்றேன், டியூபிள்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்றேன். I'm going to access, let us say 3. நான் இன்டெக்ஸ்ல 3ன்னு கொடுத்தேன்னா எனக்கு அது கரெக்டா 4ன்ற வேல்யூ ஆக்சஸ் பண்ணும். அப்ப அவுட்புட்ல எனக்கு 4ன்னு வரும். So I'm getting the value 4. சூப்பர். அப்ப நம்மளுக்கு என்னன்னா, ஸோ இங்க ஒரு டியூபிள் அன்னைக்கு இங்க அவுட்புட்ல எனக்கு கரெக்டா 4 அப்படின்னு சொல்லிட்டு ஐம் கெட்டிங் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் அப்போ இதனால நமக்கு என்னன்னா, ஸோ டியூபிள் இஸ் ஆல்சோ ஆர்டர்ட். அப்ப லிஸ்ட்டுக்கும் டியூபிளுக்கும் என்னதாங்க டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போற பாயிண்ட் which is, so when you create a tuple, நீங்க ஒரு வாட்டி ஒரு டியூப்ல கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா எக்காரணம் கொண்டு உள்ள இருக்கிற வேல்யூஸை உங்களால மாடிஃபை பண்ணவே முடியாது. இன்சர்ஷன், டெலிஷன், ரீஅரேஞ்ச், சார்ட்டிங், இந்த ஆப்ரேஷன் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஏன்னா டியூபிள் ஓட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இட் இஸ் அன்சேஞ்சபிள். சிம்பிளா சொல்லணும்னா ரீட் ஒன்லி. ஒரு தடவை கிரியேட் பண்ணிட்டீங்களா, உள்ள இருக்கிற டேட்டாவை அப்படி எடுத்து பார்த்துக்கலாம், உள்ள என்னதான் இருக்கு, அவ்வளவுதான். ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணணும், இன்சர்ட் பண்ணணும்னா எதுவுமே ஒர்க் ஆகாது. அப்படி ஒர்க் ஆகுறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம லிஸ்ட்ன்றத நம்ம யூஸ் பண்றோம். ஸோ திஸ் இஸ் an example of list. ஸோ நம்ம இப்போ என்ன பண்றோம்னா, ஸோ we are going to choose an example of tuple. ஸோ நம்ம டியூபிள் அப்படின்றத நம்ம சூஸ் பண்றோம். ஓகே, ஸோ நான் இப்போ டியூபிள்ன்றது எதுக்கு சூஸ் பண்றோம், ஸோ லிஸ்ட்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். அப்போ மாடிஃபை பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வேணும்னா, அப்பனா மீனிங் ஒரு யூசர் நேம், ஒரு பாஸ்வேர்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு யாருமே தெரியாம கூட சேஞ்ச் பண்ணிடக்கூடாது ஐடிஸ், அந்த மாதிரி ஐடிஸ் எல்லாமே நான் டியூபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ மோஸ்ட்லி 95% நமக்கு லிஸ்ட் தாங்க யூஸ் பண்ணுவீங்க. நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லிஸ்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆனா டியூபிள்ன்றது ஒண்ணு இருக்கு, இட்ஸ் வெரி வெரி ரேரு. நம்ம அந்த மாதிரி சென்சிட்டிவ் டேட்டா, யாரும் மாடிஃபை பண்ண முடியாத டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஸோ we can use tuple.
சரி, டியூப்பிள் அப்படின்றத தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ நெக்ஸ்ட் டியூப்பிள்னா என்ன, லிஸ்ட்டுக்கும் டியூப்பிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இது சேஞ்சபிள், இது அன்சேஞ்சபிள், அவ்வளவுதாங்க. ஸோ ஃபைனலா வி ஹேவ் அன் கான்செப்ட் ஆஃப் அ செட். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோமே. ஸோ வாட் இஸ் செட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் கோட நான் காப்பி பண்ணிக்கிறேன், ஆனா செட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட். எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட் என்னன்னா, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த பராந்தசிஸ் தூக்கிட்டு கர்லி பிராக்கெட் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் நான் கர்லி பிராக்கெட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கோடை ரன் பண்ணும்போதே நீங்க பார்க்கலாம், ஸோ ஹவு செட்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இந்த கோடை ஜஸ்ட் 2 லைன்ஸ் ரன் பண்றேன், எனக்கு அவுட்புட்ல செட்டுன்னு வருது. பட் ஆனா சி யர் வேல்யூஸ்லாம்